வேலூரில் சாலையை கடக்க முயன்ற சிறுமி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தின் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் இந்த காட்சிகளை பார்ப்போம். செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம். தற்பொழுது இந்த சிறுமியினுடைய நிலைமை என்ன? மேலும் விபத்து தொடர்பான முழு தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வேலூர் பொனவட்டம் மதினா நகர் செல்லக்கூடிய சாலையில தாமரைக்குளம் தெருவை பகுதியைச் சேர்ந்த ஆசிப் என்பவர் மளிகை கடை நடத்தி வந்துட்டு இருக்காரு. அந்த சாலை ஓரமாவே இவருடைய 10 வயது மகள் ஆலிஃபா நேற்றைய தினம் சாலையை கடக்க முயன்றிருக்காரு. அந்த சாலையை கடக்க முயன்ற போது அந்த கடைக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த ஆட்டோக்கு பின்னாடி அந்த சாலையை கடக்க போனப்போ அந்த வழியா வந்த 2 வீலர் மோதி இருக்கு. அந்த 2 வீலர் மோதினதுல சிறுமிக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் அந்த சிறுமியை மீட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அங்கு தற்போது அந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மதினா நகர் செல்லக்கூடிய சாலையில சாலை அமைக்கும் போதே இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து நடக்குது. இந்த சாலையில வேகத்தடை அமைக்கணும்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்ததாகவும், அப்போ சாலை அமைச்சப்ப இந்த ஒப்பந்ததாரர் அதை கண்டுகொள்ளாததாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. வரும் நாட்கள்ல இது போல விபத்து நடக்காத இருக்க இந்த சாலையில உடனடியா வேகத்தடை அமைக்கணும்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. கார்த்திகா, விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.